Welcome to Sheetesh Mathematics. இன்னைக்கு Engineering Mathematics 1ல Unit 4 Multiple Integralல Changing into Polar Coordinates அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட யூஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த Changing into Polar Coordinatesோட யூஸ் என்னன்னா டபுள் இன்டெக்ரல் பண்ணும்போது சில சம்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சம்ஸை கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்லேருந்து போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டஃப் சம் ஈஸி சம்மாக கன்வெர்ட் ஆகிடும். நம்மளால் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ண முடியும். அதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் தி சேஞ்சிங் இன்டு போலார் கோஆர்டினேட்ஸ். இதே பர்பஸ் தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷனுக்கும் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது போலார் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை எப்படி போலார் கோஆர்டினேட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து x equal to r cos theta, y equal to r sin theta, dx dy equal to r dr d theta. இந்த 3 சப்ஸ்டியூஷன்ஸை கிவன் சம், இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 3 சப்ஸ்டியூஷன்ஸையும் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் இருந்து போலார் கோஆர்டினேட்ஸை கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இதை 2 மெத்தடில் போடலாம். ஒன்று வந்து டயக்ராமேட்டிக் மெத்தட், டயக்ராம் போட்டு அதிலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை நம்ம மேனுவலாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். மேனுவலாக பண்ணுறது வந்து ஒரிஜினல் கிடையாது, ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். இப்போ இந்த ஷார்ட்கட் மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ டயக்ராமாக போடும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து நம்ம மேனுவலாக போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவும் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் I ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறீங்கன்னா இன்டெக்ரல் 0 to 2a integral 0 to 2 root of 2ax minus x square plus y square dy dx. okay, changing into change of order of integration ல பார்த்த மாதிரியே இங்கேயும் இதை என்ன பண்ணோம்னா கரெக்ட் ஃபார்மா இன்கரெக்ட் ஃபார்மான்னு செக் பண்ணோம். பாருங்கள், இங்கே ஒய்யோட லிமிட் எக்ஸில் இருக்குது. ஸோ இது கரெக்ட் ஃபார்ம். ஸோ கரெக்ட் ஃபார்ம்னு எழுதிக்கோங்க. ஓகே, இது கரெக்ட் ஃபார்ம் தான். ஃபஸ்ட்டு அதே ஸ்டெப்ஸ் தான். இப்போ லிமிட் எடுத்து எழுதணும். லிமிட் எடுத்து எழுதும்போது பாருங்கள், y equal to 0, y equal to root of 2ax minus x square. லிமிட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் r sin theta. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். r sin theta ஈக்குவல் டு அது 0 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே r sin theta ஈக்குவல் டு root of 2a, எக்ஸோட வேல்யூ r cos theta. அதே மாதிரி இங்கே அகைன் எக்ஸோட வேல்யூ ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0னா தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு 0 ஒன்று, சைன் தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு 2 ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ சைன் தீட்டா எங்கே 0 ஆகும்னா தீட்டா ஈக்குவல் டு 0னா சைன் தீட்டா 0 ஆகும். ஓகேங்களா? இங்கே போத் சைட் ஸ்கொயர் பண்ணுங்கள். இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு, இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 2ar cos theta minus r square cos square theta. இந்த மைனஸ் r square cos square theta இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். r square sin square theta plus r square cos square theta equal to 2ar cos theta. இல்லை ஒரு r square காமனாக வெளியே எடுத்திங்கன்னா sin square theta plus cos square theta வேல்யூ equal to 1 வரும். ஸோ 2ar cos theta. இந்த rக்கு இந்த r கேன்சல் பண்ணிடலாம். r equal to 2a cos theta. ஓகே, நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூவை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட லிமிட் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸோட லிமிட் பாருங்கள். x ஈக்குவல் டு 0 டு x ஈக்குவல் டு 2a, x ஈக்குவல் டு 0 டு x ஈக்குவல் டு அது a. x ஈக்குவல் டு 0னா பாருங்கள், வாட் இஸ் x வேல்யூ? r cos theta. ஸோ r cos theta ஈக்குவல் டு 0. ஸோ r cos theta ஈக்குவல் டு 0னா r ஈக்குவல் டு 0 cos theta equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ cos theta எங்கே 0 ஆகுனா 90 டிகிரியில், தட் இஸ் π/2. எப்போவுமே இந்த 4th டிகிரியை நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க, அதை போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த 3 லிமிட்டில் மட்டுமே நம்மளுக்கு வந்து தேவையான லிமிட்ஸ் கிடச்சிரும். அதுலேயே நம்ம போலார் கோஆர்டினேட்ஸை கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு போலார் கோஆர்டினேட்ஸை நான் கன்வெர்ட் பண்ணா I ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா எக்ஸோட வேல்யூ r cos theta. ஸோ r square cos square theta plus r square sin square theta போட்டுக்கலாம் into dy dx. dy dx எப்படி எழுதலாம்னா r dr d theta அப்படின்னு எழுதணும். ஸோ r dr d theta ன்னு எழுதிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு dr இருக்கா,
அப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இன்டெகிரேஷனுக்கு ஆரோட லிமிட் போகணும். ஆரோட லிமிட் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு 0 2a cos theta. எப்போவுமே 0ன்றது லோயர் லிமிட்டாக இருக்கும், 2a cos thetaன்றது அப்பர் லிமிட்டாக இருக்கும். ஸோ 0 to 2a cos theta அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தீட்டா இருக்கா, தீட்டாவோட லிமிட் பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. தீட்டா ஈக்குவல் 0 ஒன்று இருக்குது, தீட்டா ஈக்குவல் டு π/2 ஒன்று இருக்குது. ஸோ 0 to π/2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் ப்ராப்ளம் ஓவர். பாருங்கள் இன்டெகிரல் 0 to π/2. பாருங்கள் ரெண்டுத்துலேயும் ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்துலாமா. ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டிங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1. ஸோ ஆர் டிஆர் டி தீட்டான்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டெகிரல் 0 to π/2. பாருங்கள் இந்த இடத்துல 0 to 2a cos theta. ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டிங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 இன்ட்டு ஆர் டிஆர் டி தீட்டா. இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் வந்து ஆர் க்யூப்னு வரும். ஸோ ஆர் க்யூபை இன்டெகிரேட் பண்ணினா ஆர் பவர் 4/4 லிமிட் 0 to 2a cos theta d theta. இப்போது அப்பர் லிமிட் 2a cos theta சப்ஸ்டிட் பண்ணினா இன்டெகிரல் 0 to π/2. பாருங்கள் 2 பவர் 4 16 வரும். ஏ நெக்ஸ்ட்டு ஏக்கு பவர் 4 போட்டால் a பவர் 4. நெக்ஸ்ட்டு காஸ் பவர் 4 theta. நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் 0 போடணுன்னு அவசியம் இல்லை, டிவைடட் பை 4 d theta. இந்த 16ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 4 வரும். 4a பவர் 4 is constant. Next integral 0 to π/2 cos power 4 theta அப்படின்னு கிடைக்கும் into d theta. ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம தேர்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம். ரிடக்ஷன் ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் cos power n theta d theta 0 to π/2 இருந்துச்சுன்னா n minus 1 by n minus 3 by n minus 2 up to 1/2 π/2. எப்போனா உங்களுக்கு வந்து இந்த என்னோட வேல்யூ ஈவன் நம்பராக இருந்தால், இங்கே ஈவன் நம்பராக தான் இருக்குது, அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4a பவர் 4 பாருங்கள், n minus 1னா 3/4, நெக்ஸ்ட்டு n minus 3 by n minus 2னா 1/2 π/2. ஸோ இந்த 4 get cancel, that is equal to 3a power 4 divided by 4. So that is your answer for this question. Okay va, thank you ma. Okay ma, இப்போ second sum பாருங்க. Evaluate double integral 0 to infinite e power minus x square plus y square dx dy by converting to polar coordinates. Hence deduce integral 0 to infinite e power minus x square dx. Most important sum. நிறைய யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸில், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டினில் நிறைய கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள் இந்த e power minus x square plus y squareக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணவே முடியாதுமா. இதை நீங்கள் போலார் கோஆர்டினேட்டாக கன்வெர்ட் பண்ணினா கண்டிப்பாக இதை இன்டெகிரேட் பண்ண முடியும். எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ போலார் கோஆர்டினேட்டோட ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் இது தான். இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிவன் இன்டெக்ரல் எழுதிக்கலாம். இன்டெக்ரல் 0 to infinite e power minus x square plus y square dx dy. இது கரெக்ட் ஃபார்மாக இன்கரெக்ட் ஃபார்மான்னு செக் பண்ணணும். இங்கே எல்லாமே கான்ஸ்டன்ட் லிமிட் தான் இருக்குது. இதை செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இருக்கிறது அப்படியே போடலாமா. சப்போஸ் இது dy dxனாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா, இப்போது எக்ஸோட லிமிட் பாருங்கள். x equal to 0 to x equal to infinite. நமக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூனது r cos theta. ஸோ r cos theta equal to 0. அதே மாதிரி r cos theta equal to infinite. சரிங்களா, இப்போது r equal to 0 இருக்கலாம், இல்லைனா cos theta equal to 0. அது either r equal 0 or cos theta equal to 0. இப்போது cos theta எப்போ 0 இருக்குன்னா theta equal to π/2ன்ற லிமிட்டில் தான். நெக்ஸ்ட்டு r equal to infiniteஆக இருக்கலாம், இல்லைனா cos theta equal to infinite. பார்த்தீங்களா, இது வந்து பாசிபிளே கிடையாதுமா. காஸ் எந்த இடத்துலையுமே இன்ஃபினிட் ஆகாது. ஸோ cos theta not equal to infinite போட்டுருங்க, r equal to infinite மட்டும்தான். இப்போ இந்த வேல்யூஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த லிமிட் என்னென்னா ஒய்யோட லிமிட்டு y equal to 0 to y equal to infinite. எப்போவுமே இந்த ஃபோர்த் லிமிட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், தேவையில்லாது. y equal to 0னா r sin theta. ஸோ r sin theta equal to 0. ஸோ r equal to 0, either r equal to 0 or sin theta equal to 0. ஸோ theta equal to என்னது 0ன்னு கிடைக்கும். ஸோ எல்லா வேல்யூயும் கிடச்சாச்சு. பாருங்கள், ஆருக்கு வந்து 0 to infinite, theta வந்து 0 to π/2. ஸோ 4 லிமிட் கிடச்சிருச்சு. ஸோ I equal to double integral
e power minus x square plus y square x square na r square cos square theta plus r square sin square theta into r dr d theta பாருங்க இந்த dx dy க்கு பதிலா r dr d theta அப்படினு போட்டுருக்கேன் சரிங்களா லிமிட் பாருங்க r ஓட லிமிட் வந்து 0 to infinite theta ஓட லிமிட் 0 to pi by 2 so 0 to infinite 0 to pi by 2 ஓகேங்களா இப்போ integral 0 to pi by 2 integral 0 to infinite e power minus r square common எடுத்தீங்கன்னா cos square theta plus sin square theta 1 r dr d theta ஓகேமா இப்போ இது இன்டகிரேட் பண்ணனும்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல தான் இன்டகிரேட் பண்ணனும் நான் என்ன பண்றேன் t r square அப்படினு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ dt என்ன வரும்னா 2r r என்ற இன்னர் டெரிவேட்டிவ் பண்ணா dr ன்னு வரும் இங்க r dr இருக்கு சோ இங்க r dr இருந்தா போதும் 2 இந்த பக்கம் எடுத்துக்கோங்க dt by 2 r dr ஓகேங்களா சோ இப்போ நான் r ஸ்கொயருக்கு பதிலா t சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன் r dr க்கு பதிலா dt by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன் இப்போ பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிற லிமிட்ன்றது r ஓட லிமிட்மா r ஓட லிமிட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0 to infinite கொடுத்திருக்காங்க நம்ம r ஐ t ஆ கன்வர்ட் பண்றோம் கரெக்ட்டா இப்போ t r ஸ்கொயர் இல்லையா r 0 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா t யும் 0 தான் r infinite சப்ஸ்டிட்யூட் பண்ணா t யும் infinite தான் சோ லிமிட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது இப்போ சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணுங்க integral 0 to pi by 2 integral 0 to infinite e power minus t r dr னா dt by 2 d theta இப்போ இங்க 1 by 2 ன்றது கான்ஸ்டன்ட் அதை வெளிய எடுத்துக்கோங்க integral 0 to pi by 2 e power minus t இன்டகிரேட் பண்ணா e power minus t divided by minus 1 ன்னு வரும் லிமிட் 0 to infinite d theta இப்போ பாருங்க 1 by 2 integral 0 to pi by 2 upper limit infinite apply பண்ணனா e power minus infinite equal to 0 மா so 0 ன்னு வந்துரும் minus lower limit e power 0 1 divided by minus 1 into d theta இந்த minus minus cancel ஆகும் d theta மட்டும் இருக்கும் d theta வை இன்டகிரேட் பண்ணீங்கனா theta அப்படினு கிடைக்கும் லிமிட் வந்து 0 to pi by 2 ஓகேங்களா upper limit pi by 2 போடுங்க 1 by 2 into pi by 2 lower limit போட்டா 0 that is equal to pi by 4 அப்படினு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இதோட வேல்யூ போலார் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வேல்யூ யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ண சொல்றாங்கன்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்கமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம் பாருமா சீமா ஓகேமா இப்போ பாருங்க double integral 0 to infinite e power minus x square plus y square dx dy equal to pi by 4 அப்படினு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து i ன்னு எடுத்துக்கலாம் integral 0 to infinite e power minus x square dx இத நான் வந்து i ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இத நான் ஸ்ப்ளிட் பண்ண போறேமா இந்த given sum நான் ஸ்ப்ளிட் பண்ண போறேன் எப்படின்னு பாருங்க integral 0 to infinite இத பாருங்க மைனஸ் உள்ளார பண்ணினா e power minus x square into e power minus y square dx dy equal to pi by 4 அப்படினு கிடைக்கும் பாருங்க பவர்ஸ் வந்து சப்ட்ராக்ஷன்ல இருந்தா ஆடிங்ல இருந்தா என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பேஸை தனித்தனியா எழுதிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க இன்டகிராண்ட் ரெண்டுமே மல்டிபிள்ல இருக்கு அவரோட லிமிட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்குனா தனித்தனி இன்டகிரானா நம்ம எழுதிக்கலாமா எப்படின்னு பாருங்க integral 0 to infinite e power minus x square dx இது தனியா ஒரு இன்டகிரேஷன் ஆகும் integral 0 to infinite e power minus y square dy அப்படிங்கறது இன்னொரு இன்டகிரேஷன் ஆகும் தனித்தனியா நம்ம எழுதிக்கலாம் எப்ப எழுத முடியும் அப்படினா உள்ளக்கற இன்டகிராண்ட் மல்டிபிள்ல இருக்கணும் அதோட லிமிட்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் x வேரியபிளுக்கு தனியா ஒரு இன்டகிரேஷனோ y வேரியபிளுக்கு ஒரு தனியா ஒரு இன்டகிரேஷனோ நம்மளால எழுத முடியும் ஓகேங்களா that is equal to pi by 4 பாருங்க integral 0 to infinite e power minus x square dx நான் i ன்னு எடுத்துர்க்கேன் சோ i போட்டுக்கோங்க into பாருங்க இங்க வேரியபிள் தான் வேற ஆனா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே சேம் தான் அப்போ x க்கு என்ன வேல்யூ வருமோ அதே தான் y க்கும் வரும் அப்ப இதுவும் அது நம்ம i ன்னு தான் எடுக்கணும் சோ pi by 4 i into i square equal to pi by 4 i equal to root pi divided by 2 பாருங்க இந்த ஸ்கொயர் அந்த பக்கமா ரூட் ஆயிடும் சோ root pi 4 க்கு ரூட் எடுத்தா 2 that's it மா இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர் மா thank you changing into polar coordinatesல third sum பார்க்க போறோம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க evaluate double integral 0 to a y to a x square divided by x square plus y square whole power 3 by 2
dx dy by converting to polar coordinates அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதோட சப்ஸ்டியூஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். x equal to r cos theta னும் y equal to r sin theta dx dy or dy dx வந்துச்சுன்னா r dx dy அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதை பாருங்கள், கிவன் சம் வந்து கரெக்ட் ஃபார்மா இன்கரெக்ட் ஃபார்மான்னு செக் பண்ணுங்கள். எக்ஸோட லிமிட் ஒய்யில் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்ட் ஃபார்ம் தான் ஓகேங்களா. ஸோ கிவன் சம் எடுத்துக்கலாம். i equal to integral 0 to a integral y to a x square divided by x square plus y square whole power 3 by 2 dx dy. இப்போது லிமிட் பாருங்கள், எக்ஸோட லிமிட் வந்து x equal to y, x equal to அது a. இப்போ x equal to y னா பாருங்கள், xனா r cos theta, y னா r sin theta ஓகேங்களா. இந்த r கேன்சல் பண்ணிடுங்க. cos thetaவும் sin thetaவும் எந்த டிகிரியில் சேமாக இருக்குன்னா theta equal to 45 டிகிரியில், that is pi by 4 ஓகேங்களா. இங்கே r cos theta equal to a ஓகேங்களா. ஸோ அந்த cos theta அந்த பக்கம் போனாலும் டிவைடில் வந்துடுமா, a by cos thetaன்னு வரும். ஸோ r equal to a by cos theta, 1 by cos theta equal to என்ன பண்ணுவோம்னா secant thetaன்னு எழுதுவோம். ஸோ a secant theta. நெக்ஸ்ட் லிமிட் பாருங்கள், y equal to 0 to y equal to a. y equal to 0 னா r sin theta equal to 0. ஸோ r equal to 0 sin theta equal to 0ன்னு தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போது sin theta எங்கே 0 ஆகும்னா theta equal to 0ல் 0 ஆகும். ஸோ ரெண்டு வேல்யூ கிடச்சாச்சு. y equal to 0 அப்படின்றது நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. எப்போவுமே என்ன பண்ணுவோம், 4வது லிமிட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஆர்க்கு 2 லிமிட் இருக்கான்னு பாருங்கள். ஆர்க்கு 2 லிமிட் இருக்குது, தீட்டாக்கு 2 லிமிட் இருக்குது. ஸோ சம்மை இப்போ ப்ரொசீட் பண்ணலாம். i equal to என்ன கொடுத்துருக்காங்க, டபுள் இன்டெக்ரல். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயராக, எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா போட்டிங்கன்னா ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3 by 2. நெக்ஸ்ட்டு ஆர் டிஆர் டி தீட்டா. இப்போ பாருங்கள் லிமிட் போடணுமா, ஆரோட லிமிட் பாருங்கள் 0 to a secant theta. நெக்ஸ்ட்டு தீட்டாவோட லிமிட் 0 to pi by 4. ஸோ இன்டெக்ரல் 0 to pi by 4 இன்டெக்ரல் 0 to a secant theta. இப்போது ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் வந்து ஆர் கியூப் ஆயிரும். டிவைடட் பை ஆர் கியூப் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை, இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டிங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 ஆகிடும். ஸோ ஆர் ஸ்கொயர் பவர் 3 by 2 டிஆர் டி தீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ஆர் கியூப் டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டரில் ஆர் கியூப் இருக்குது. ஸோ இந்த ஆர் கியூப் கெட் கேன்சல் ஓகேங்களா. ஸோ இன்டெக்ரல் 0 to pi by 4 இன்டெக்ரல் 0 to a secant theta என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிஆர் டி தீட்டான்னு இருக்குது. காஸ் இன்டெக்ரல் 0 to pi by 4 பாருங்கள். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் இன்டெகிரேட் பண்ணணும். நான் இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுக்கிட்டு டிஆர் இன்டெகிரேட் பண்ணால் ஆர் லிமிட் 0 to a secant theta இன்ட்டு டி தீட்டா. இப்போது இன்டெக்ரல் 0 to pi by 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்பர் லிமிட் இங்கே சீக்கன் தீட்டா அப்ளை பண்ணால் a secant theta minus 0 அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு டி தீட்டா. இன்டெக்ரல் 0 to pi by 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே a டிவைடட் பை காஸ் சீக்கன் தீட்டாவை 1 by காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயருக்கு காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும் இன்ட்டு டி தீட்டா ஓகேங்களா. இப்போது ஏன்றது கான்ஸ்டன்ட், காஸ் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சைன் தீட்டான்னு கிடைக்கும் ஓகேங்களா. லிமிட் 0 to pi by 4. ஸோ a இன்ட்டு சைன் pi by 4 சைன் pi by 4 மைனஸ் அப்பர் லிமிட் வந்து pi by 4 லோயர் லிமிட் 0 போட்டிங்கன்னா சைன் 0. ஸோ சைன் pi by 4ஓட வேல்யூ என்னென்னா 1/√2. ஸோ a இன்ட்டு 1/√2ன்னு கிடைக்கும். தட் இஸ் a/√2. தட்ஸ் இட்மா.